வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நான் பீட்ரூட் பொரியல் செய்கிறேங்க. பீட்ரூட் பொரியலுக்கு பாசிப்பருப்பு கொஞ்சமாக ஒரு கைப்பிடிச்ச அளவு, சும்மா இந்த அளவு ஊற போட்டு வச்சுருக்கேன். ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய் பூ. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக கல்யாணம் ஆன பெண்களுக்கும் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடுகு தம்பர் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கினோனையும் பாசிப்பருப்பை போட்டு தண்ணி ஊற்றிக்குவேன். அதுக்கப்புறம் கிளறக்கூடாது. நல்லா வதக்கிட்டு காமிக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இந்த பாசிப்பருப்பை அதில் போட்டுக்கிறேன். இது கிளறக்கூடாது. கிளறினோம்னா பருப்பு வேகாது. இப்போ இந்த தண்ணியில் பாசிப்பருப்பு போட்டிருக்கோமா, இந்த பீட்ரூட்டை அதில் போட்டுக்கிறேன். நான் இப்படி தூவி போட்டுட்டிங்கன்னா நம்ம கிளறாமல் இருந்தோம்னா தான் பாசிப்பருப்பு அடியில் வேகும். இல்லைன்னா ஒன்று குத்தியாக வேகாமல் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். ஒரு தண்ணி ஒரு 3 minutes அப்படி வேகட்டும் நல்லா. அதுக்கப்புறமா நம்ம கிளறிக்கலாம். உப்பு போடக்கூடாது. உப்பு அப்புறமா போடணும். அவ்வளோதான். இது மூடி வேகட்டும். மூடி வச்சிடலாம். கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் பருப்பு அதுவே கொதித்து மேலே வந்திருக்கு பாருங்கள். பாதி தான் வெந்திருக்கும். இது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு ஹோட்டல்லலாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும் இந்த பருப்பு. இப்போ நம்ம கிளறிட்டு திருப்பி நம்ம மூடி வேக வச்சுக்கலாம். தண்ணி வற்றினோன்னே தேங்காய் பூ போட்டு எடுத்து வச்சிடணும். அதுக்குள்ளே வெந்துடும் அது. ஸோ இப்போ உப்பு போட வேணாம். நம்ம பருப்பு நல்லா வேகட்டும். உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்பு வெந்துடுது ஓரளவு. இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நறுக்கு நறுக்குன்னு வாயில் கடிப்படும். பாசிப்பருப்பு டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பாசிப்பருப்பு வேணான்னா வெறுமனை அப்படி பொரியல் மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி வற்றோன்னே எடுத்து வச்சிடலாம். தேங்காய் பூ போட்டுக்கிறேன். தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இதை எடுத்து வச்சிட்றேன். மல்லி இலை போட்டுக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டேன். சூப்பராக இருக்குங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.